ஹலோ அண்ட் ஹாய் வெல்கம் டு என்டர்ஸ் பிளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் 65. இதுக்கு வந்து மஷ்ரூம் நான் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு மசாலா போடுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதில் வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் சிட்டிகை, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள், உப்பு கொஞ்சம், இஞ்சி பூண்டு, இதில் கொஞ்சம் நம்ம வந்து லெமன் சேர்த்துக்கலாம், லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன் நான். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப ஃபஸ்ட்டே சேர்த்து தண்ணி மாதிரி ஆக்கிடக்கூடாது, கட்டியாக இருக்கணும் மசாலா. அதை பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது இதில் நம்ம வந்து மஷ்ரூம் போட்டு 30 மினிட்ஸ் ஊற வச்சுட போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து கட் பண்ணின ஆனியன், லெமன் ஜூஸ் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி நம்ம இதை வந்து போட்டு பொரிக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மொத்தமாக ஒட்டிடும். பாருங்கள், இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து போடலாம், தூரம் தூரமாக போடணும். பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே பரட்டி போட்டுட்டா நம்மளோட மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.